லைவ் போட்டீங்களா? பனிஷ்மெண்ட் வந்து எனக்காக கிடையாதுங்க, உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிடுங்க. பனிஷ்மெண்ட் இப்ப கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், மீதி இருக்கிற அவ்வளவு பேர் என்ன நினைச்சிருவான், கேள்வி கேட்பான், தெரியலன்னா நம்ம 2 நிமிஷம் நின்னா போதும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவான், உட்கார சொல்லிடும். இவ்வளவு நாள் யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேனா புது பேட்ச்ல? கொடுக்கல. இப்ப கொடுக்குற அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல் பனிஷ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். என்னைக்காவது செகண்ட் டைம் நீங்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், அன்னைக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்ல அதை ஏன் முடிக்கலன்னு கேட்பேன். இதெல்லாம் ஒரு 20,000 வாங்கிட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு மனசு அறியும். பண்ண போய் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மனசு வலிக்குது. இங்க படிக்காம வரும்போது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இது முடிக்கல. ஆமா, சரி, கதை எங்க நிக்குது? இங்க இருந்தான். சரி, கதை எங்க நிக்குது? என்னங்க கதை எங்க நிக்குது? யூஜின்னு ஒருத்தர் இருக்கான், இவனுக்கு வந்துட்டு எல்லாமே மறந்துடுது. நம்மள மாதிரி ஒரு நோய் இருக்கு இவனுக்கு. இவனுக்கு டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க, இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹேபிட்ஸை பத்தின புக்கு தான். பட் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, எதை பத்தி? மெமரி லாஸ். மெமரி லாஸ்க்கு ஹேபிட்ஸ்க்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் காமிக்க ட்ரை பண்ண போறேன். இந்த months after meeting Eugene, Square conducted, இவன் யாரு? இவன் தான் அந்த டாக்டர். இவன் எக்ஸ்பெரிமெண்ட் போடுறான். Conducted experiments that tested the limits of his memory. மெமரி லிமிட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வைக்கிறாரு. By then அதுக்குள்ள யூஜின் அண்ட் பெவர்லி, யாரு வைஃப், இவங்க மூவ் பண்ணிட்டாங்க. இங்க சாயா டெல் ரேல இருந்து சாண்டிகோ to be closer to their daughter, and Square often visited their home for his exams. கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது, நல்லா ஃபாஸ்டா வாசிங்க. நீங்க வாய் திறந்து வாசிங்க, இல்ல பக்கத்துல. அடுத்தது, one day Square asked Eugene to sketch a layout of his house. இப்போ வீட்டுக்கே இவர் போறாரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இவர் எப்படிப்பட்டவர் நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லாமே மறந்துடும், பட் ஸ்டில் அவருக்கு சில ஹேபிட்ஸ் இருக்குதான்னு செக் பண்ண போறாங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு டிசீஸ் வந்துச்சு பிரெயின்ல இருக்கிற ஒரு சென்டர்ல, அது ஃபுல்லா அரிச்சிட்டு போயிடுச்சு. யூஜினால ரூடிமெண்ட்ரினா நாட் டெவலப்ட். என்ன கேக்குறாப்ல, ஒரு ஸ்கெட்ச் போடுங்க, உங்க வீடு எங்கெல்லாம் இருக்கு, இங்கிட்டு கிச்சன் இருக்குது, இங்கிட்டு பெட்ரூம் இருக்குது, இது ஹால், இப்படி ஒரு லே அவுட் போடுங்க, ஸ்கெட்ச் போடுங்கன்னா அவரால் போட முடியல. couldn't draw a rudimentary map showing where the kitchen or bedroom was located. When you got out of bed in the morning, how do you leave the room? எங்க கிச்சன் இருக்கு பெட்ரூம் இருக்குன்னு தெரியலனா எப்படி ரூம் விட்டு போவ அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, I'm not really sure, தெரியாது அப்படிங்கிறது. அடுத்தது நோட்ஸ் எடுக்காரு லேப்டாப்ல, சயின்டிஸ்ட் டைப் பண்றாரு. அப்ப யூஜின் என்ன ஆகுறாருன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. யூஜின் became distracted. மெதுவா ரைட். he glanced டக்குன்னு பார்க்க, glanced across the room and then stood up, walked into a hallway and opened the door to a bathroom. இது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும், ஏன்னா அவருக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் எந்திரிச்சு போறாப்ல. few minutes later toilet flush, the faucet na pipe tap, toilet flush ஆகுது, faucet ran ஆகுது, and Eugene wiping his hands on his pants walked back into the living room and sat down again in his chair. Next restroom use பண்ணிட்டு வராரு. He waited patiently for the next question. அடுத்த क्वेश्चनக்கு வெயிட் பண்றாரு. அந்த நேரத்துல at that time no one wondered, யாருமே ஆச்சரியப்படல. என்ன ஆச்சரியப்படல, எப்படி ஒரு மனுஷன் இவரால டிரா பண்ண முடியாது, Miss Rome was able to find the bathroom without hesitation. தயக்கமே இல்லாம எப்படி இவரு கண்டுபிடிக்கிறாரு. பட் that question and others like it என்னது,
இந்த கொஸ்டினும் அத மாதிரி இருக்கிற மத்த கொஸ்டின் லைக் இட்னா லைக் தட் கொஸ்டின் would eventually finally lead to a path ஒரு வழிக்கு இழுத்துட்டு போகும். இந்த வழினா path of discoveries that has transformed our understanding of habits power. அப்ப என்னது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹாபிட்ஸ் உடைய பவர். எஸ்க்கு பக்கத்துல அப்பாஸ்ட்ரோஃபி போட்டுருக்கோம். கதை எங்க டிராவல் ஆகுது இப்போ? சரி, இவர் இருக்காரு மெமரி லாஸ் பேஷண்ட், ஆனா கரெக்டா வரைய தெரியல, வீட்ல எங்க இருக்கு எந்த ரூம்னு தெரியாது, ஆனா இவரா என்ன பண்ணிடுறாரு, போயிட்டு வர்றாரு. இந்த ஈவெண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாத்துக்கு போகுது, ஹாபிட்டுடைய பவரை கண்டுபிடிக்கிற பாத்துக்கு போகுது. ஆனா அந்த டைம்ல யாருக்குமே தெரியல. பட் அட் த டைம் நோ ஒன் வண்டர், யாருமே கேள்வி கேட்கல, என்னடா இவனுக்கு மேப்பே தெரியாது எப்படி போறான்னு கேள்வி கேட்கல. சரி, அடுத்தது it would spark a scientific revolution. That scientific revolution சொல்லுது that involves hundreds of researchers who are for the first time trying to understand all the habits that influence our lives. சரி, இது ஒரு ஸ்பார்க்கா இருக்குது. ஓகே, முடிஞ்சிட்டு. he sat at the table, he looked at square slab. லேப்டாப் உட்காந்து என்ன செய்யறாப்ல, that is amazing, he said. yes sir, சைகை காமிக்கிற கம்ப்யூட்டரை பார்த்துட்டு, you know when I was in electronics there would have been a couple of 6-foot racks holding that thing. இந்த லைன் ஏற்கனவே ஒரு 5 தடவை சொல்லிட்டாப்ல, திருப்பி வந்து உட்காந்து அதே லைனை சொல்றேன். சரி, நெக்ஸ்ட். இந்த கதையும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது அவங்க லைஃப்ல இருக்கிற அடுத்த ஸ்டோரி. இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆஃப்டர் தே மூவ்ட் இன்டு தேர் நியூ ஹவுஸ், புது வீட்டுக்கு வந்துட்டாங்களா, ரைட், ஓகே. Beverly wife tried to take Eugene outside each. வெளியே கூட்டு போ ட்ரை பண்றாங்க. Doctors had told her that என்னது normal conjunction. It was important for him to get exercise, and if Eugene was inside too long, he drove Beverly crazy. வீட்டுக்குள்ள என்னன்னா வைஃபுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிடுறான். ஏன் தெரியுமா? asking her the same questions over and over in an endless way. கேட்ட கேள்வியே திருப்பி கேட்டு பைத்தியம் பிடிக்க வச்சிடறாங்க. வைஃப் என்ன பண்றாங்க, வாக்கிங் கூட்டு போறாங்க. So each morning and afternoon she took him on a walk around the block, always together and always along this ஒரே ரூட்ல கூட்டு போயாச்சு. Doctors had warned Beverly that she would need to monitor Eugene constantly. If he ever got lost, they said he would never be able to find his way home. கரெக்ட் தானே? அவர் எதுவுமே புது இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. ஒரு ரூட் வழியா போறாங்க. அப்ப ஒருவேளை தொலைஞ்சிட்டாரு அப்படின்னா அவரால் அவருடைய வீடை கண்டுபிடிக்க முடியாது, எதுக்கு வெளியே வந்தான்னு கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒன் மார்னிங் while she was getting dressed, Eugene slipped out the front. தலைவர் எங்க கிளம்பிட்டாரு. He had a tendency to wander from room to room. So it took her a while to notice that he was gone. That மறைஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு தெரியுது. when she did, நிப்பாட்டுங்க, நிறுத்தும். when she did பாதியில நிக்குது. when she did notice பண்ணும்போது frantic ஆயிட்டாங்க. frantic அப்படின்னா எப்படி ஆகுறது அப்படின்னா ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க. she ran outside and scanned the street. sheet scan பண்றாங்க, couldn't see him, went to the neighbor's house and pounded on the continuously அடிக்கிறது. சரியா, pounded on the windows. Their homes looked similar. Maybe Eugene had become confused and had gone inside. வீட்ல ஒரே மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள போயிட்டானான்னு பயப்படுறான். she ran to the door and rang the bell until someone answered. Eugene wasn't there. அங்க இல்ல. She sprinted back to the street, running up to the block, screaming Eugene's name. இங்க பாருங்க, sprinted. சரிங்களா, அவதான் ரன் பண்றா, dangling participle. இதுவோ scream பண்றா, dangling participle. He was crying. What if he had wandered into traffic? How would he tell anyone where he lived? இதெல்லாம் அவளே கேள்வி கேட்டுக்கிறா. டிராபிக்ல போனா என்ன இருக்கும்,
எங்க வாழ்ந்தான்னு யாராவது கேட்டா எப்படி சொல்ல முடியும்? He had been outside for 15 minutes already, looking everywhere, ran home to call the police. போலீஸை கூப்பிட போனா when she burst through the door, she found Eugene in the living room, sitting in front of the television, watching the history channel. இதுக்குள்ளதான் உட்கார்ந்திருக்கான் பையன். Her tears confused. அழுவுறா, நம்ம ஆளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. மெமரி லாஸ் பேஷண்டா இருந்தாலும் இல்லைனாலும் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். So her tear confused him. அடுத்தது he didn't, வெளியே போனதே ஞாபகம் இல்லை நம்ம ஆளுக்கு. He didn't remember leaving. He said didn't know where he had been. எங்க போனன்னு ஞாபகம் இல்ல. And couldn't understand, was so upset. ஏன் கோவமா இருக்கான்னு புரியவே இல்லை. Then revealing saw hail of pine cones. பைன் கோன்ஸ்னா வந்துட்டு பைன் ட்ரீல இருந்து விழக்கூடிய அந்த சின்ன இது மாதிரி லீவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பைன் கோன்ஸ் ஆன் த டேபிள் லைக் த ஒன்ஸ் ஷி ஹேட் சீன் இன் த நெய்பர்ஸ் யார்ட் டவுன் திஸ் ஸ்ட்ரீட்டுக்கு கீழே நெய்பர்ஸ் உடைய யார்ட்ல பைன் கோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பைன் கோன்ஸ் இவன் எடுத்து வீட்டுல வச்சிருக்கான். She came closer and looked at Eugene's hands. His fingers were sticky with sap. அப்போ ஸ்டிக்கியா இருக்கு அவருடைய ஃபிங்கர்ஸ். என்ன புரியுது அப்படின்னா, that is when she realized that Eugene had gone for a walk by himself. வீட்டுக்குள்ளே இருந்துட்டானா? கிடையாது, வாக்கிங் போயிட்டு வந்துட்டாப்ல. அதனாலதான் கையில என்ன இருக்குன்னா பைன் கோன்ஸ் இருக்குது. கையில அது பிச்சினதுக்கான அந்த சாப் இருக்கு. சாப்னா என்னதுங்க? பசை மாதிரி. ரைட், ஓகே. He had wandered down the street and collected some souvenirs. இந்த வார்த்தையை படிச்சிருக்கோம். souvenirsனா என்னது? souvenirsனா மொமெண்டோ, அப்படிதானே? மொமெண்டோனா என்னது? ஞாபகார்த்தமா. அந்த சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்தானுங்கன்னா ஞாபகார்த்தமா ஏதாவது கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சொவெனியர்ஸ். ஞாபகார்த்தமா வாக்கிங் போனது ஞாபகார்த்தமா தலைவர் என்ன பண்ணிருக்காரு, சில சொவெனியர்ஸ். சொவெனியர்ஸ் எதை சொல்றாங்கன்னா இந்த பைன் கோன்ஸ். ரைட், கேப் விடாம ரீட் பண்ணணும். அடுத்தது வீட்டுக்கு வேற திருப்பி வந்துட்டாப்ல. soon Eugene for walks every morning. Beverly tried to stop him, but it was pointless. Walking போயிட்டே தான் இருக்காரு. Even if I told him to stay inside, he wouldn't remember a few minutes later. வீட்டுக்குள்ள இருந்தேன்னு சொன்னாலும் அதுவும் மறந்துடுவாப்ல. I followed him a few times to make sure he wouldn't get lost, but he always came back. எப்பவுமே கரெக்டா வந்துருவாரு. Sometimes he would return with pine cones or rocks. Once he came back with the wallet, another time with the puppy. He never remembered where they came. இப்போ கொஞ்சம் நம்ம பிராக்டிஸா மாத்த போறோம். சத்தமா வாசிக்க போறது கிடையாது, மனசுல வாசிக்க போறோம். ஜஸ்ட் நான் கோடு மட்டும் போட போறேன், புரியுதான்னு பார்க்க போறேன். சரியா? ரைட்ஸ். Fair and is that ஒரு நார்மல் கன்ஜங்ஷன். ஏதோ நடக்குது இன்சைட் யூஜின்ஸ் ஹெட். மூவ் ஆயிடுச்சா? தட்ங்கிறது சம்திங் didn't have anything to do with conscious memory. Right, okay. They designed an experiment. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? என்ன சொல்றாங்க? அந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு கேட்ட உடனே அவங்களுக்கு டவுட் வருது, ஏதோ நடக்குது இவன் மண்டைக்குள்ள, அதுக்கும் மெமரிக்கும் சம்பந்தம் இல்ல. டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. சரி, ஃபாஸ்டா எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்க்கணும். டூடில், இந்த வார்த்தை படிச்சிட்டோமா? டூடில் படிச்சோம் இல்லைங்க? படிச்சோமா படிக்கலையா? ஃபிடில் படிச்சோமா? ஃபிடில் ஃபிடில்டா, விரலை வச்சு அசிச்சுக்கிட்டே இருக்கிறது சொன்னோம். ஃபிடில் படிச்சோம்ல, அதே தான் டூடில். அப்படியே கைய விரலை இப்படி இப்படி அசைக்கிறாரு. Then he forgot the assignment. Point out which doorway led to the kitchen. தெரியாது. பசிச்சா என்ன செய்வ? எந்திரிச்சு கிச்சனுக்கு போய் கேபினெட் திறந்து ஆர் ஆஃப் நட்ஸ் முடிஞ்சிருச்சு.
கிளாஸ் புரிஞ்சிச்சா? ஆக்சுவலா இப்படிதான் ரீட் பண்ணணும். சத்தமா ரீட் பண்ணா ஸ்லோவா இருக்கும். சரியா? சரி, என்ன பண்றாங்க? கிச்சன் எங்க இருக்குன்னு மேப்ல வரைய சொன்னா தெரியாது. பசிக்குது என்ன செய்வேன்னு கேட்டா அவன் பாட்டுக்கு எனக்கு கிச்சன் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா எந்திரிச்சு போயிட்டு என்ன எடுத்துட்டு வராரு? சாப்பிட ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வராரு. சத்தமா இப்போ later that week a visitor joined Eugene on his daily stroll. Now walk. Walk for around to the perpetual. Perpetual na continuous spring. Spring season மட்டும்தான் இருக்கும் கலிபோர்னியால. அதனாலதான் என்ன சொன்னா perpetual spring of southern California, scent of bougainvillea. சரியா? இது எல்லையில சைலண்ட். bougainvillea ஒரு flower. bougainvillea heavy in the air. Eugene didn't say much, but he always led the way. எங்க போறன்னு தெரியும். He never asked for directions. As they rounded the corner near his house, the visitor asked Eugene, where he? எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு I don't know exactly. எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு when he walked up his sidewalk, opened his front door, went to the living room and turned on the television. It was clear to square that Eugene was absorbing new information. கரெக்டா? தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் தான் வாக்கிங் கூட்டு போறாங்க. வாக்கிங் கூட்டு போறதையும் இவர் என்ன பண்ணிக்கிறாரு? புதுசு தானே அது, புது இன்ஃபர்மேஷன் தானே. இந்த புது இன்ஃபர்மேஷன் இவரால் என்ன பண்ண முடியுது? அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. Where inside his brain was that information? Information எங்க இருக்கு தெரியல. How could find someone jar of nuts when he couldn't say that the kitchen was located? Kitchen எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா jar of nuts கண்டுபிடிச்சிட்டா. But find his way home when he had no idea which house was his. எந்த வீடுனே தெரியாது, ஆனா வழி கண்டுபிடிச்சிட்டா. How Square wondered were new behavioral patterns forming inside Eugene's damaged. Brain அங்க எல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனா புதுசா அவரு எப்படி கத்துக்கிறாரு? கேள்வி. Within the building that house நிப்பாட்டிங்க. thatங்கிறது பில்டிங் ரெஃபர் பண்ணுது, ஹவுசஸ்ங்கிறது verb. ஹவுசஸ்ங்கிற வார்த்தை எப்படி வந்திருக்கு? verb-ஆ வந்திருக்கு, வரும். சரியா? ஹவுசஸ்னா contains. brain and cognitive sciences department of MIT இருக்கிற அந்த பில்டிங்குள்ள என்ன இருக்குதுன்னா brain and cognitive sciences department of MIT இருக்குல்லங்க, அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்குள்ளேயே என்ன இருக்குது அப்படின்னா laboratories இருக்குது. laboratories that contain what to the casual observer casual observerக்கு எப்படி தெரியுது? doll house versions of surgical theaters. என்ன அர்த்தம்? ஏன் இது ரீடிங் வரமாட்டேங்குதுங்க? டாப் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசு ஓப்பன் பிரச்சனை. டாப் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசு ஓப்பன் பண்ணுங்க. கரெக்டா 15 minutes. டோட்டல் கதையை சம்மரைஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு படிச்சது சம்மரைஸ் பண்ண முடியுமாங்க? முடியும். ஏன் முடியுது? ஏன்னா இது கதையா உள்ள போயிடுச்சு. ஒரு விஷயம் கதையா உள்ள போனா மட்டும்தான் உங்களால சம்மரைஸ் பண்ண முடியும். 15 minutes ரீட் பண்ணிடலாம்ல. நம்ம படிக்கணும்னு நினைக்கும் போது இப்படிதான் என்ன ஆயிடுது? தடைகளா வந்துடுது. லேபரேட்டரிஸ் இருக்குது. லேபரேட்டரிஸ் பார்க்க எப்படி இருக்கு? கேஷுவல் அப்சர்வருக்கு எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? கேஷுவல் அப்சர்வருக்கு டால் ஹவுஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் சர்ஜிக்கல் தியேட்டர்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொம்மை விளையாடுவாங்கல்ல, பொம்மை மாதிரி இருக்குது. அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்டர் செட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கிச்சன் செட்டு, அந்த மாதிரி சர்ஜிக்கல் தியேட்டர் செட் மாதிரி இருக்கு. அப்ப பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கு.
டம்மி மாதிரி இருக்குது. என்ன இருக்கு? சின்ன சின்ன ஸ்கேப்பல்ஸ். அதை பாத்துருக்கீங்கன்னா சின்ன டாக்டர்ஸ் சின்ன கிச்சன் எல்லாமே எப்படி இருக்கும்? சின்னதா. ஸ்கேப்பல்ஸ்னா என்னது அப்படின்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸ்மால் பில்ஸ் அண்ட் மினியேச்சர் சாஸ். மெதுவா வாசிக்க போறோம் இங்க இருந்து. less than a quarter inch wide attached to robotic arms. Okay. child size surgeons க்கு ரெடியான மாதிரி டேபிள்ஸ் இருக்குது. சரி, டெம்பரேச்சர் எப்பவுமே 60 டிகிரி, அப்பதான் கை அசையாம இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, அதாவது பேசிக்கா இவனுங்க என்ன பண்றானுங்க, அனஸ்தீசியா கொடுத்து யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க? ராட்டுக்கு. ஓகே, வரையும் முடிஞ்சிட்டு. என்ன ஆபரேஷன் பண்றாங்க பேசிக்கா? டோட்டல் ஸ்டோரி ஃபாஸ்டா ரீட் பண்ணிருக்கணும். கட கட கடன்னு கண் அப்படியே ஃபாஸ்டா மூவ் ஆகணும். என்ன பண்றாங்க? சின்ன சின்ன ஒரு எல்லாமே எக்யூப்மெண்ட் சின்ன சின்னதா இருக்குது. டேபிள், சர்ஜிக்கல் டேபிள் சின்னதா இருக்குது. ஏன் அப்படின்னா யாருக்கு பண்றாங்கன்னா ராட்ஸ் பண்றாங்க. ராட்ஸ் பிரெயினுக்குள்ள என்ன வைக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட சென்சார்ஸ் வைக்கிறாங்க, வயர் வைக்கிறாங்க, மண்டைக்குள்ள எல்லாத்தையும் பொறுத்துறாங்க. எதுக்கு? சிக்னல்ஸ், பிரெயின் சிக்னல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. These laboratories have become the epicenter. சத்தமா வாசிக்கலாம். For a quiet revolution, the science of habit formation and the experiments on here explain how Eugene, as well as you, me, and everyone else develop the behaviors necessary to make it through each day. So இந்த இடத்துல தான் பிஹேவியரை பத்தி ஒரு பெருசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ரைட்? The rats these labs have eliminated அப்படின்னா வெளிச்சமாக்கி இருக்காங்க. எதை வெளிச்சமாக்கி இருக்காங்க? The complexity that occurs inside our heads whenever we do something as mundane என்னன்னு சொல்லிருக்க, போர் அடிக்கக்கூடிய, ரிப்பீட்டா பண்ணக்கூடிய, சாதாரணமா போர் அடிக்கக்கூடிய விஷயம் எது? brush our teeth or back the car out of a drive. இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் பண்ணும் போது நம்ம தலைக்குள்ள என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி நடக்குதுன்னு வெளிச்சப்படுத்துறது எது? Rats, right? And for square, these laboratories helped explain how Eugene managed to learn. அப்ப இந்த லேபரேட்டரியில தான் இந்த ஸ்கொயர் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. When the MIT researchers start working on habits in 1990s, யூஜீனுக்கு இதே டைம்ல தான் ஃபீவர் வந்துச்சு. சரியா? ஃபாஸ்டா வாசி சிங்கிள் லைன்ல சொல்ல போற, புரியுதான்னு பாருங்க. அவங்களுக்கு நிறைய ஒரு பார்ட் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிஷ்யூ பத்தி ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. அதுக்கு பேர் என்னதுன்னா பேசல் கேங். இந்த பேசல் கேங்ல பிரெயின்ல இருக்கிற ஒரு பார்ட், அதை பத்தி ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கும் போது ஹியூமன் பிரெயினை ஆனியனா நினைச்சீங்க அப்படின்னா, ஆனியன் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு லேயரா இருக்குமா? அது அவுட்டர் லேயர்ஸ் க்ளோஸ் டு தி ஸ்கேப். அந்த அவுட்டர் லேயர்ஸ் ஸ்கேப்னா ஹெட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது. இது என்னது அப்படின்னா ரீசென்ட் அடிஷன்ஸ் ஃப்ரம் எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ். எவல்யூஷன்னா என்ன சொல்லுது? படங்கள்ல இருந்தா மனுஷன் வந்தான்னு சொல்லுது இல்ல? அந்த எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ல ரீசெண்டா வந்தது என்னதுன்னா அந்த அவுட்டர் லேயர்ஸ். சரியா? ஸ்கேப்புக்கு பக்கத்துல இருக்கிற இந்த அவுட்டர் லேயர். ஏன் ஆனியனை உடிச்சிங்கன்னா இன்னர் லேயர் இருக்கும், அவுட்டர் லேயர் இருக்குமா? அந்த அவுட்டர் லேயர் தான் ரீசெண்டா வந்துச்சா. இந்த அவுட்டர் லேயர் எதுக்கு யூஸ் ஆகும்? புதுசா கண்டுபிடிச்சோம் இல்ல சிரிச்சோம்னா அவுட் சைடு பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் தான் என்ன பண்ணுது? ஒர்க் பண்ணுது. தட் இஸ் வேர் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் திங்கிங். அதான் ரைட்ஸ். இப்போ அவுட்டர் லேயரை பார்த்தாச்சு. அடுத்து எதை பார்க்குறோம்? பிரெயினை விட பிரெயின்ல டீப்பா அண்ட் க்ளோசர் டு த பிரெயின் ஸ்டெம் என்ன இருக்குதுன்னா பிரெயின் மீட்ஸ் த ஸ்பைனல். ஸோ பிரெயின் வந்துட்டு ஸ்பைனல் காலமா மீட் பண்ற அந்த சென்ட்ரல் கோர் ஏரியா, இது அவுட்டர் ஏரியா. சென்ட்ரல் கோர் ஏரியால என்ன இருக்கு? ஆர் ஓல்டு, பழசு, மோர் திரும்பிச்சுன்னு எடுத்துங்க. பழசு ரீசென்ட் எவல்யூஷனரியா வந்தது இந்த அவுட்டர் லேயர்ஸ். உள்ளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப பழசு. Control our automatic behaviors, breathing, swallowing, shock response when you feel when someone leaps from behind the bush. டக்குன்னு ஒருத்தவங்க குதிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஷாக் வரும்ல, அந்த ஷாக்கோ சரி, மூச்சு விடுறதோ சரி, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது என்னது? சென்ட்ரல் ஏரியா. டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி ஸ்கல் இஸ் a கோல்ஃப் பால் மாதிரி இருக்குது. கோல்ஃப் பால் சைஸ்ட் லம்ப் ஆஃப் டிஷ்யூ
That is similar to what you might find inside the head of a fishy tail or man. Fishy reptile or man. என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாஸ்டா போறது ஓகேயா இல்ல ஸ்லோ பண்ணிடுவா ரீட் பண்ணியே போகுமாங்க. ஃபாஸ்டா போறது ஓகேயா, ஏன்னா உங்களுக்கு ஆர்சியில இந்த மாதிரி லைன் பை லைன் நம்மளுக்கு ரீட் பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் ரீட் பண்ண முடியாது. எப்படிதான் போயாகணும், ஃபாஸ்டா தான் போயாகணும். ஃபாஸ்டா போகும்போது புரியுதான்னு பாரு. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், பேசல் கேங்லியா பத்தி பேசிட்டு இருக்கோம். கோல் சைஸா இருக்குது, இது நமக்கு மட்டும் தான் இருக்குதா அப்படின்னா கிடையாது, இவனுக்கு அவ்வளவு பேருக்கு இருக்கு. This is the basal ganglia, oval of cells that for years scientists didn't understand very well, except for suspicions. Doubt என்ன வருதுன்னா அது ஒரு ரோல் பிளே பண்ணுது எந்த டிசீஸ்ல, பார்க்கின்சன்ஸ். என்ன தெரியுமா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோ கிராஜுவல் மெமரி லாஸ், அதான் பார்க்கின்சன்ஸ். கை கால் நடக்கிறது கிடையாது, ஸ்லோ கிராஜுவல் மெமரி லாஸ் தான் பார்க்கின்சன்ஸ். இப்போ ரிசர்ச்சர்ஸ்க்கு இது புரியுதா புரியலையா, பேசல் கேங்லியா பத்தி புரியுதா புரியலையா அப்படின்னா புரியல. வெறுமனே எது மட்டும் தான் புரியுது, டவுட் வருது இந்த நோயில இது இன்வால்வ்டா இருக்கும். இங்க பாருங்க, ஃபார் இயர்ஸ் சயின்டிஸ்ட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், புரியல. ஓகே, இப்ப என்ன புரிஞ்சுக்கிறாங்க, என்ன ட்ரை பண்றாங்கன்னா எம்ஐடி ரிசர்ச்சர்ஸ் ஹேபிட்ஸுக்கு எது முக்கியமா இருக்கோ பேசல் கேங்லியா. அமைதியா பார்க்க போறோம். அனிமல்ஸ் பேசல் கேங்ல இன்ஜர்ட் ஆயிடுச்சுன்னா சடனா அவங்களால என்ன பண்ண முடியல, எப்படி நடக்கிறது, எப்படி மேஸ் வழியா ஓடுறதுன்னு மறந்துடுச்சு, இல்ல ஃபுட் கண்டெய்னர்ஸ் எப்படி ஓபன் பண்ணணுங்கிறத மறந்துடுது. இதெல்லாம் இதால பண்ண முடியல பேசல் கேங்ல இன்ஜர்ட் ஆயிடுச்சுன்னா. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, புது மைக்ரோ டெக்னாலஜி, இதை அப்சர்வ் பண்ண போறாங்க சின்ன டீட்டெயில்ல. என்னது இந்த ரேட்டுடைய ஹெட்டுக்குள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ண போறாங்க. ஏகப்பட்ட ருட்டீன்ஸ் பண்றாங்க. சர்ஜரியில ஒவ்வொரு ரேட்லயும் என்ன கொடுக்காங்கன்னா ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன வயர் வச்சிருக்காங்க தலைக்குள்ள. அதுக்கப்புறம் அனிமலை தூக்கி டி ஷேப்டு மேஸ் சாக்லேட் அட் 1 end. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன், புரிஞ்சுச்சா? There are kinds of reading. சரியா, வாசிக்கல விதங்கள் இருக்கு. சில இடங்கள்ல நம்ம வேகமா போயாகணும், சில இடங்கள்ல நிறுத்தி நிப்பாட்டணும், சில இடங்களை ஸ்கிப்பு கூட பண்ணணும். பண்ற ஏரியால நம்மளுக்கு இப்ப தெரியாது. சில ஏரியா ஃபாஸ்டா போகணும், இந்த ஏரியா ஃபாஸ்டா போற ஏரியா. என்ன சொல்றாங்க, பேசல் கேங்லியால தான் என்ன ஒரு ஹேபிட் வரும்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா இந்த ராட்ஸ் பேசல் கேங்லியா இன்ஜர்ட் ஆயிடுச்சுன்னா அதனால என்ன பண்ண முடியல, சில விஷயங்களை பண்ண முடியல. இப்ப இதுக்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. ராட்ஸுக்குள்ள என்ன வச்சுட்டானுங்க, ஏற்கனவே வயர் கியர் அது இதுன்னு வச்சுட்டானுங்க. இதான் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா இப்படி மூடி இருக்கும், இருக்கு ரேட்டு. இந்த ரேட் வந்துட்டு இப்படியே போயிட்டு என்ன பண்ணணும், இத சாக்லேட்டை கண்டுபிடிக்கணும். The maze was structured so that each rat was positioned behind a partition that opened when a loud click sound. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் பார்ட்டிஷன். ரேட்டை எப்படி பொசிஷன் பண்ணிருக்காங்கன்னா பார்ட்டிஷனுக்கு பின்னாடி ஒரு கிளிக் சவுண்ட் வந்த உடனே இந்த பார்ட்டிஷன் என்ன ஆயிடும், ஓபன் ஆயிடும். சரி, இனிஷியலி rat heard the click and saw the partition disappear. இனிஷியலா என்ன ஆகுது, usually wander up and down the center eye, center portionல அப்படியே மேல கீழே போகுது, sniffing in corners and scratching at walls. It appeared to smell the chocolate. சத்தமா, it appeared to smell the chocolate but couldn't figure out how to find. ஸ்மெல் பண்ற பட் கண்டுபிடிக்க தெரியல. ஓகே, reach the top of the tree, it often turned to the right away from the chocolate and then wandered left, sometimes pausing for no obvious. rat அங்கிட்டு இங்கிட்டு போகுது, இப்படி இப்படி சுத்துது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது, திரும்பி அங்கிட்டு போகுது. ஓகே, eventually most animals discovered the reward but there was no எது பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியாது. எதுல பேட்டர்ன் இல்ல, இந்த meanderingனா வாண்டர், அப்படியே வாண்டர் ஆகுது, அதுல எந்த பேட்டர்னும் இல்ல. எப்படி தெரியுது அப்படின்னா அப்படியே ஜாலியா அந்த ரேட்டு சுத்துற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா என்ன நடக்குது, இத ஃபுல்லா இருங்க நீங்க தான் ரீட் பண்ண போறீங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா கையை தூக்கி
யாரு புரிஞ்சிச்சு? வேகமா போயிருக்கேன்டா. அப்போ இவ்வளவு நேரம் இருக்கீங்களே. புரிஞ்சுட்டாங்க? நிச்சயமா உங்களுக்கு தான் புரிஞ்சுட்டான். புரிஞ்சுச்சுன்னா கை தூக்கலாம். கேள்வி கேட்க மாட்டேன். கை தூக்குங்க. படிச்சு முடிஞ்சுட்டா என்ன சொல்றானுங்க? வெளிய இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு. ஆனா தலைக்குள்ள என்ன வச்சிருக்கானுங்க? வயர் வச்சிருக்காங்களா? வயர்ல வேற கதை சொல்லுது. என்னது அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இது போகும்போதும் பிரெயின் தீவிரமா வேலை செய்யுது. அது பிரெயின்ல எந்த பாட்டு ரொம்ப தீவிரமா பேசல் கேங்லியா வேலை செய்யுது. லிஃப்ட் பண்ணும் போதோ வால ஸ்ட்ரெச் பண்ணும் போதோ பிரெயின் என்ன ஆகுது? பயங்கர ஆக்டிவிட்டி, எக்ஸ்ப்ளோடட் வித் ஆக்டிவிட்டி. பிரெயின் வெடிக்கல, பிரெயினுக்குள்ள ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி நடக்குது. அப்புறம் எதுக்கு ஆக்டிவிட்டி நடக்குது? ஏன்னா சென்ட் சைட் சவுண்ட் என்ன பண்ணுது? அனலைஸ் பண்ணுது. The rat was processing information the entire time it அது அலையிற டைம் ஃபுல்லா அது என்ன பண்ணுது? இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ். சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? எக்ஸ்பெரிமெண்ட் சத்தமா திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஏன்னா அதே ரூட் வழியா அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ரைட். A series of shifted slowly. The rats stopped sniffing corners and making wrong turns. Instead, they zipped through the maze faster and faster, and within their brains, something unexpected occurred. Unexpected ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, as each rat learned how to navigate the maze, its mental activity decreased. முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரெயின் பயங்கரமா கஷ்டப்படுது. ஆனா அது பழக பிரெயின் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டி என்ன ஆகுது? குறைஞ்சிடுது. As the route became more and more automatic, each rat started thinking. அப்போ ஒரு விஷயம் ஹேபிட் ஆக அது என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடுது. அதிகமா நம்ம திங்க் பண்ண வேண்டாம். பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் அழகா இருக்குது, அது புரியுதான்னு பார்ப்போம். It was as if the first few times a rat explored the maze, its brain had to work at full power. நம்ம முதல்ல வாசிக்கும் போது நம்ம பிரெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் பவர்ல ஒர்க் ஆகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? மேக் சென்ஸ் ஆஃப் ஆல் தி நியூ இன்ஃபர்மேஷன். ரைட், ஓகே. பட் ஆஃப்டர் a few days of running the same route, பழக the rat didn't need to scratch the walls or smell the air anymore. திருப்பி பண்ண வேண்டாம். And so the brain activity associated with touching and smelling ceased. என்ன ஆகுது? பிரெயின் ஆக்டிவிட்டி என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. It didn't need to choose which direction to turn, and so decision making centers of the brain went quiet. ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அடுத்தது, all I had to do was recall the திருப்பி ஞாபகம் வந்தா போதும் quickest path to the chocolate. Within a week, even the brain structures related to மெமரியும் அமைதியாயிட்டு, the rat had மனசுக்குள்ள கொண்டு போயிட்டு how to sprint through the maze to such a degree that it hardly needed to think at all. யோசிக்காம அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் அதிகமா பிரெயின் மெமரி ஸ்பெண்ட் ஆகுது. டைம் ஆக இப்ப இதை நம்ம வாசிக்கோம்ல, நீங்களும் வாசிக்கிறீங்க, நானும் வாசிக்கிறேன். யாருக்கு அதிகமா பிரெயின் வேலை செய்யுது? யாருக்கு? உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க இப்பதான் என்ன பண்றீங்க? வாசிச்சு பழகுறீங்க. எனக்கு இது வாசிக்கிறது ஈஸியா இருக்கும். எனக்கு ஏன் வாசிக்கிறது ஈஸியா இருக்குன்னா, என்னுடைய பிரெயின் அந்த அளவுக்கு பழகிருச்சு. எனக்கு இது ஹேபிட்டா மாறுறதுனால இது அழகா வந்துடும். உங்களுக்கு இது ஹேபிட்டா ஆகல, அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவு தடவை திருப்பி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அது ஈஸியா இருக்கும். வாசிக்கிறத ஈஸியாக்கணும்னா வாசிக்கிட்டே இருக்கணும். வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாசிக்கிறது ஈஸியாயிரும். எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வாசிக்கிறது ஈஸி. வாசிக்கிறத நீங்க விட்டுட்டீங்கன்னா எக்ஸாம்ல போய் வாசிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அதே பேசேஜ் தான், அதே சைஸ் தான், உங்களுக்கும் எனக்கும் பக்கத்துல இருக்கணும் எல்லாம் உனக்கும். ஆனா நமக்கு வாசிக்க முடியாது, தூக்கம் வரும். முடிச்சிடுவோம், டைம் ஆயிடுச்சு.
பேசிக்கா என்ன சொல்ல வராங்க? ஒரு புது விஷயத்த பழகணும் அப்படின்னா அது என்ன ஆக்கணும்? அத ஹேபிட் ஆக்கணும். அந்த ஹேபிட் ஆக்கிட்டோம்னா அந்த விஷயம் ஈஸியா இருக்கும். ஹேபிட் ஆக்குற வரைக்கும் தான் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கு. ஹேபிட் ஆகி எப்ப ஹேபிட் ஆகுது? திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கும்போது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே இஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் டே. செகண்ட் டே அதை விட டிஃபிகல்ட்டி குறைஞ்சிரும். ஒவ்வொரு நாள் போக போக டிஃபிகல்ட்டி குறைஞ்சிரும். ஒரு கட்டத்துல இது ஹேபிட்டா மாறி இது ஈஸியா ஆயிடும். அது உங்க கிளாஸா இருந்தாலும் சரி, உங்க எக்ஸாமா இருந்தாலும் சரி, ரீடிங்கா இருந்தாலும் சரி, லைஃப்ல எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணதான் அந்த விஷயம் ஹேபிட்டா மாறும். திருப்பி பண்ணாம அந்த விஷயம் ஈஸியாவும் நினைக்காதீங்க. ஈஸியா ஆகாது. போதும், முடிச்சு. தாங்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு கண்ணு சொருகிட்டு கொட்டாய்